வணக்கங்க. நான் உங்க தனசேகர். டி அப்டேட்ஸ்க்கு உங்கள மறுபடியும் வரவேற்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் ஹிந்தி வித் தனா ஒரு சீரிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சீரிஸ்ல ஸ்போக்கன் ஹிந்தி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டே டு டே லைஃப்ல என்னென்ன வார்த்தைகள் பேசுறோமோ, அதெல்லாம் நம்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கேட்டகரியில இப்போ நம்ம டேஸ்ட்டுங்கள எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் ஹிந்தில. சரிங்களா? நெறைய அறுசுவை இருக்கு. அந்த அறுசுவையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சுவைனா என்னன்னு பார்ப்போம். சுவைனா ஹிந்தில நம்ம வந்து ஸ்வாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வாத், ஸ்வாத், ஸ்வாத். சரிங்களா? என்னோடயே சேர்ந்து சொல்லுங்க. ஸ்வாத், ஸ்வாத். ரைட். இப்போ அந்த ஸ்வாதுல இது எந்த ஸ்வாத் அப்படின்னா ஸ்வீட். ஸ்வீட்டுனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீட்டா, மீட்டா. அந்த டா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ப்ரொனவுன்சியேஷன்ல. ஸோ என்னோட சேர்ந்தும் சொல்லுங்க. மீட்டா. ரைட்? மறுபடியும் சொல்றீங்களா? 1, 2, 3. மீட்டா. ரைட்? ஓகே. அடுத்து வந்து புளிப்பு தன்மை. புளிப்பு தன்மைய வந்து நம்ம கட்டா, கட்டா, கட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. அத கொஞ்சம் அப்படியே அழுத்தமா சொல்லுங்க. கட்டா, கட்டா, கா, கட்டா. ஓகே. கட்டா. அடுத்து வர்றது கசப்பு தன்மை. கசப்பு தன்மைய வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, கடுவா, கடுவா. பாவக்காய அரைச்சு குடிச்ச உடனே ஒரு 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 உள்ள ஃபீல் வருது பாருங்க. அந்த ஃபீலோட சொல்லுங்க அப்படியே. கடுவா. சரிங்களா? கடுவா. அடுத்து இருக்கிறது காரம். காரத்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தீக்கா. காதுலேருந்து அப்படியே நெருப்பு வரும். அந்த அளவுக்கு சொல்லுங்க. தீக்கா, தீக்கா. ஃபீல் பண்ணி சொல்லுங்க அப்படியே. தீக்கா. ரைட். அடுத்து வந்து துவர்ப்பு தன்மை. துவர்ப்பு தன்மைய வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்ருத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ருத்ரு, 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 ஸ்ருத்ரு. சரிங்களா? துவர்ப்பு தன்மைய ஸ்ருத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சால்ட்டி. சால்ட்டினெஸ்ஸ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்கீன். இதெல்லாம் நெறைய மிக்சர் பாக்கெட் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்கீன், நம்கீன் அப்படின்னா உப்புத்தன்மை. சரிங்களா? நம்கீன். ஃபைன். ஸோ இதுதான் அந்த 6 சுவை. ஸோ நம்ம வந்து இத பிராக்டிஸ் பண்ணிட்டோம். நீங்க வந்து இந்த வீடியோஸ பார்த்துட்டு திரும்ப திரும்ப இத பிராக்டிஸ் பண்ணணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி வரும். ஹிந்தி ஈஸியா வந்துரும். அந்த ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்றது ஒரு நார்த் இண்டியன் மாதிரியே நீங்க பேசணும் அப்படின்னா பிராக்டிஸ் தான். சரிங்களா? நீங்க நெறைய பார்க்க முடியும். ப்ரொஃபஷ்னலா ஹிந்தி படிச்சவங்க கூட அந்த நார்த் இந்தியன் ஸ்லாங்க வந்து பேச முடியாது. அவங்க பேசுனாங்கன்னா நார்த் இந்தியன் ஈஸியா கண்டுபிடிச்சுருவான். "ஏய் நீங்க வந்து நார்த் இந்தியன் கிடையாது தானே" அப்படின்னு தெரிஞ்சிரும். ஏன்னா, அதுவே பார்த்தீங்கன்னா, நல்லா பேசுறவங்க அந்த ஈஸியா அந்த ஸ்லாங்க பேசும்போது கனெக்ட் அப் ஆயிடுவாங்க. அதனால ஸ்போக்கன் லாங்குவேஜ் இஸ் சம்திங் டிஃபரண்ட் தேன் ரீடிங் லாங்குவேஜஸ். கரெக்ட். ஸோ, நீங்க வந்து அத நெறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணணுங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணது நான் எல்லா வீடியோஸும் சொல்ற மாதிரி, இது இந்த வீடியோவோட மோட்டிவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சவுத் இண்டியன், நார்த் இந்தியால போயி ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள தான் அவன் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹிந்தியில போட ஆரம்பிச்சோம். பட் நம்ம வீடியோஸ வந்து நெறைய குழந்தைங்களும், டீச்சிங் பேரண்ட்ஸும் பார்க்கறதுனால, அவங்களுக்கான கன்டென்ட்டையும் நம்ம போட ஆரம்பிச்சோம். எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அவங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல அவங்களோட கமெண்ட்ஸ பதிவு பண்ணதால. இந்த மாரி வந்து என் குழந்தைக்கு நல்லாயிருக்கு. இது குழந்தைக்கு சொல்லி தர ஈஸியா இருக்கு. எனக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுதுன்னு சில பசங்க கமெண்ட் பண்றது. இந்த மாரியான விஷயங்கள்லாம் கமெண்ட்ல பண்ணும்போது எனக்கு ஈஸியா கனெக்ட் ஆச்சுங்க. அதனால அந்த குழந்தைங்க ரிலேட்டடான வீடியோஸும் நான் போட ஆரம்பிச்சேன். ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றது உங்களோட அந்த ஃபீலிங்ஸ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம மீட் பண்ணிக்கலனா கூட கமெண்ட் மூலியமா நம்ப கனெக்ட் ஆயிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு அடுத்து என்ன மாரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா, நான் அதுக்கான எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு வீடியோ பண்றேன். அண்ட் குறிப்பா ஒரு 6 நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, தயவுசெய்து ஒரு ஷேர் பட்டன பிரஸ் பண்ணி உங்க தெரிஞ்சவங்களுக்கு அத ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ அவங்களும் கத்துப்பாங்க. ரைட். என்னோட எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு லைக்ஸ் எனக்காக நீங்க குடுங்க. என்ன மோட்டிவேட் பண்ணும். அண்ட் நம்ம வீடியோஸ இன்னும் அந்த மாரி தேடுறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ரைட். நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க அத ஃப்ரீ டைம்ல பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். அன்டில் தென் நான் உங்க தனசேகர். இன் அ டி அப்டேட்ஸ் உங்கள மறுபடியும் வரவேற்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். ரைட். அன்டில் தென் தேங்க் யூ. ஸ்டே பிளெஸ்ட். பை பை.